மகர ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். 23/2/2024 முதல் 29/2/2024 வரை இந்த வார ராசி பலன். மேஷம், பெரியோர்களை சந்திப்பீர்கள். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். உங்கள் பேச்சை நண்பர்கள் கேட்பார்கள். உத்தியோகஸ்தர்களை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். வியாபாரிகள் கடன்களை அடைப்பீர்கள். விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரமுகராக வலம் வருவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெண்கள் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். மாணவர்கள் கடினமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை அள்ளுவீர்கள். ரிஷபம், தொழிலில் சீரான வளர்ச்சி உண்டாகும். உடனிருப்போர் உங்களுக்கு மதிப்பளிப்பார்கள். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரிகள் புதிய பொருள்களை சந்தையில் விற்பனை செய்வீர்கள். விவசாயிகள் புதிய குத்தகைகளை எடுப்பீர்கள். அரசியல்வாதிகள் தொண்டர்களை அனுசரித்து நடப்பீர்கள். கலைத்துறையினருக்கு பிறர் உதவுவார்கள். பெண்கள் வெளிப்படையாக பேச வேண்டாம். மாணவர்கள் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். மிதுனம், துணிவு, பொறுமை, விடாமுயற்சியோடு காரியங்களை தொடங்குவீர்கள். வருமானம் படிப்படியாக உயரும். புதிய வீடு வாங்க முயற்சிப்பீர்கள். பயணங்களால் நன்மை உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் உற்சாகமாய் பணிபுரிவார்கள். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் சிறப்புகளை காண்பீர்கள். விவசாயிகள் திட்டமிட்டு பணிகளை செய்வார்கள். அரசியல்வாதிகள் புதிய பதவிகளில் செயலாற்றுவார்கள். கலைத்துறையினர் அனாவசிய செலவுகளை செய்ய மாட்டீர்கள். மாணவர்கள் பெற்றோர்களின் ஆதரவை பெறுவீர்கள். கடகம், தொழிலில் தடங்கல்களை முறியடித்து முன்னேறுவீர்கள். உடல் உபாதைகள் நீங்கும். யாருக்கும் கடன் தர வேண்டாம். நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரிகளின் பொருள்களுக்கு வரவேற்பு கிடைக்கும். விவசாயிகளின் புதிய முயற்சிகள் வீண் போகாது. அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கவும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பெண்கள் கணவர் குடும்பத்தாருடன் பாசமாக இருப்பீர்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். சிம்மம், தேவைக்கேற்ப வருமானம் கூடும். குடும்ப பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். சிலர் புதிய வீடுகளுக்கு மாறுவீர்கள். வாகனங்களின் பராமரிப்பு செலவுகள் குறையும். உத்தியோகஸ்தர்கள் பிறரின் பணிச்சுமையை பகிர்ந்து கொள்வீர்கள். வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு பயிர்களில் பாதிப்பு இருக்காது. அரசியல்வாதிகள் தொண்டர்களின் ஆதரவை தக்க வைப்பீர்கள். கலைத்துறையினரின் பணவரவு திருப்தியாக இருக்கும். பெண்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கன்னி, ஆன்மீகத்தில் ஈடுபாடும் பண நடமாட்டமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில விஷயங்கள் தாமதமாக நிறைவேறும். வழக்குகளில் சாதகமான மாற்றம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். விவசாயிகள் ஊடுபயிர்களால் லாபம் அடைவீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைத்துறையினரின் திறமைகள் பளிச்சிடும். பெண்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் வெற்றிப்படிகளில் பயணிப்பீர்கள். துலாம், தொழிலை சிறப்பாக நடத்துவீர்கள். அரசு உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்களின் எண்ணங்கள் நிறைவேறும். வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிரிகளிடம் நிதானமாக பேசவும். கலைத்துறையினர் வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் விட்டு கொடுத்து நடப்பீர்கள். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆதரவால் நன்மைகளை அடைவீர்கள். விருச்சிகம், குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள். இல்லத்தில் மகிழ்ச்சி நிறையும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவீர்கள். நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பயணங்களால் நன்மை அடைவீர்கள். வியாபாரிகள் புதிய இலக்குகளை எட்டுவீர்கள். விவசாயிகள் கால்நடைகளால் நன்மை அடைவீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி பணிகளில் துணிவுடன் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையினரின் தனித்தன்மையும் திறமையும் வெளிப்படும். பெண்கள் ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு, பொருளாதாரத்தில் சுபிக்ஷத்தை காண்பீர்கள். புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் இரகசியங்களை பகிர வேண்டாம். வியாபாரிகள் பிறருடன் சகஜமாக பழகுவீர்கள். விவசாயிகள் பால் வியாபாரத்தில் கூடுதல் வருமானம் பெறுவீர்கள். அரசியல்வாதிகளின் கடமையில் ஈடுபாடு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு பிறர் உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். மகரம், உங்கள் அறிவாற்றலும் திறமையும் பளிச்சிடும். தொழிலில் ஏற்றம் உண்டாகும்.
உடன் பிறந்தோருக்கும் உதவுவீர்கள். எவருக்கும் பணம் வாங்கி தர வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் நற்பெயரை எடுப்பார்கள். வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். விவசாயிகள் பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் கோரிக்கைகளை மேலிடம் நிறைவேற்றும். கலைத்துறையினர் புதிய நுணுக்கங்களை கற்பீர்கள். பெண்கள் பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் விளையாட்டுகளில் தேர்ச்சி பெறுவார்கள். கும்பம், குடும்பத்தில் குதூகலம் நிறையும். பெற்றோரின் ஆதரவு கூடும். நல்ல செய்திகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம், மனவளம் சிறக்கும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக வேலைகளை பதற்றப்படாமல் செய்து முடிப்பீர்கள். வியாபாரிகள் தனித்து முடிவுகளை எடுக்க முடியும். விவசாயிகள் கொள்முதலில் லாபத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மாற்றுக் கட்சியினரை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய நட்புகள் கிடைக்கும். பெண்கள் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். மாணவர்கள் நேரத்தை வீணாக்காமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். மீனம், பொருளாதாரம் படிப்படியாக உயரும். தொழிலை சிரத்தையாக நடத்துவீர்கள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். எதிர்ப்புகள் இருக்காது. உத்தியோகஸ்தர்கள் சாதுரியமாக நடந்து கொள்வீர்கள். வியாபாரிகள் சேமிப்புகளிலிருந்து கடனை அடைப்பீர்கள். விவசாயிகள் புதிய நிலங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் கட்சிப் பணிகளில் கடுமையாக உழைப்பீர்கள். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களின் உதவி கிடைக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 29 அன்று இருப்பதால் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.